வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமுனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் வந்து இன்ட்ரோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேங்க. இப்போ வந்து வீடியோ டவுன்லோட் போடும்போது தான் தெரிஞ்சது காலையில் நாங்கள் இன்ட்ரோவே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ செட் பண்ணி வச்சுட்டு இன்ட்ரோ எடுக்கிறதுக்காக வந்தேன். ஓகேங்களா, வாங்க இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா பார்த்தீங்கன்னா பொங்கல் சரி கட்டி பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன் அம்மா சீக்கிரம் கிளம்புறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அம்மாவுக்கு. அதனால் அவங்க போய் வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க. எங்கம்மா அப்படியே திரும்புங்க. சரி பட்டை தான் பெருசாக தெரியுது இங்கேருந்து பார்த்தா. யாருங்க மடிப்பில் எடுத்து அப்படி ஜம்முன்னு இத்தனை மடிப்பு என்னைக்காவது கட்டியிருக்கியா பண்ணி? சரி பார்த்து போ. இதை டீயை குடிச்சிட்டு போ. ஏன் அவ்வளோதான் கொதிச்சு. ஆ சரி போ பார்த்து போ. வளையல் கையில் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீ வச்சுக்கிட்டு இருக்கோம். டீ வச்சு குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். நமக்கு இன்னும் வேலை நிறையா கிடக்குது. இன்னும் இத்தனை எடுத்த மேலே பொங்கப்பானை எடுத்தியா குமார்? பொங்கப்பானை எடுக்கவே இல்லை. இன்னும் கிளவிக்கு சேர்த்து டம்ளர் பொடி போட்டு வச்சு போடன்னு தண்ணி போட்டு சோப் போட்டு விளக்கு இது பண்ணு. போயிருமா? ஓகே. எங்க ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். எதுவும் ஃபோட்டோ எடுத்து டீ குடிக்கலாம். டீயும் பிஸ்கட்டும். டீயை குடிச்சிட்டு நம்ம குளிக்கிறதுக்கு போவோம். தூங்கினதே 1:30, 2 மணி ஆயிடுச்சு. இருந்துச்சு 5:30 தான் இருக்கணும். நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீயை குடிச்சிட்டு தோரண வேலை நடக்குது. தோரணம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபுல் ஃபினிஷிங்கில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் முன்னாடி இதை வந்து தொங்க விட்டாச்சு. வாங்க வெளியே போய் பார்க்கலாம். வெளியே தொங்கிட்டுருக்கீங்களா? நம்ம கோலத்தை நம்ம மிதிக்காமல் போகணும். வாசலுக்கு முன்னாடி மாயிலை கட்டியாச்சு, காப்பு கட்டியாச்சு, தோரணம் கூட்டாச்சு, பூவெல்லாம் போட்டாச்சு, கோலெல்லாம் போட்டாச்சு. ஏபி பொங்கல் வந்துருச்சு. அவங்க குளிச்சுட்டு வந்து இனி பொங்கல் வச்சா சரி. பாவம் இவருக்கு வேறு மூக்கு தும்பல் 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 தான், ஒரே தும்பல். இது வந்து அடுப்பில் சாமி கும்பிட்டு தண்ணீரெல்லாம் இது பண்ணி வச்சாச்சு. அரிசி ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நம்ம பொங்கல் ஜாமானத்துக்குன்னு வாங்கின தட்டு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொங்கல் பானையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொங்கல் பானை வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து பெரிய பொங்கல் பானையோட குண்டா. சின்ன பொங்கல் பானையோட குண்டா மேலே இருக்குது. சின்ன குண்டா இதெல்லாம் வந்து நம்ம வீடு புண்ணியாச்சனை எனக்கு வாங்கி கொடுத்தது. பெரிய பொங்கல் பானையோட குண்டா, பெரிய பொங்கல் பானைலாம் நம்ம வாங்கினது. சரி இன்றைக்கி சின்னதில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதை எடுத்துட்டேன். பெருசு மேலே இருக்குது. பெருசு எடுத்தால் ஒரு படி போடுற மாதிரி வருது. சரி இதில் அரைப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு அரைப்படி போட்டு பொங்கல் பொங்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிடுவோம். பொட்டு வச்சுட்டு நம்ம இது பண்ணியாச்சு. இது நல்லா திரண்டு நிற்கிறக்குள்ளே சேலை கட்டிடலாம். நம்ம பொங்கல் பொங்க போகுது. சூரியவதி மாதிரி வச்சுருவோம் நினைக்கிறேன். பொங்கலோ பொங்கல் சொன்னது எல்லோரும். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். லைட் போட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்.
நீங்கள் முதல்ல போட்டுருங்க. வடக்கு பொங்கிருக்கோம். படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோலம் பட்டாச்சு. நான் வெளியில் போட்டிருக்க கோலத்தை விட இதான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிரியா பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளம் இடிக்கிறாங்க. வெள்ளம் எந்த சேச்சி வெள்ளம் இடிக்கும்? பொங்கல் ரெடியானு சொல்கிறேன். எல்லோரும் வாங்க பொங்கல் சாப்பிட்லாம். குட்டி மேடம் இன்னும் எந்திரிக்கலை. அவங்கள இன்னும் எழுப்பலாம். அவங்க நைட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து உனக்கு கோலமெல்லாம் போட்டுட்டு அதனால் அவங்க வந்து எழுப்பலைனாங்க. இன்னொரு 7:30 எழுப்பிக்கலாம். இப்போ எந்திரிச்சாலும் நையும்பாங்க தூங்கி எந்திரிச்சாங்கன்னா. சோம்பலாக நல்லா தூங்கினாலும் நல்லாயிருக்கும். அதனால தான் தூங்க விட்டுறது. பாப்பா மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. என்னது இது? அதுக்குள்ளே மண்ணிடுது சாம்பார். இது என்னது? பீட்ரூட்டு. என்ன பிரியா சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி ஆகிட்டு. புள்ள எந்திரிக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு. அதனால இப்போ சாப்பிட போர்வேன் இல்லை. அது ஓகே. அப்புறம் அம்மா வந்தோடனே இப்போ சாப்பிட முடியல. கொஞ்சம் தானே எடுத்து வச்சுருக்கிறோம். பொங்கல் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் ரெடி ஆகிடுச்சா? இன்னும் நாங்கள் ரெடியாக நான் ரெடி ஆகலை. பொங்கல் ரெடி பட் நான் ரெடி. வா பொங்கல் ரெடி. தட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சாமி ரெடி. நீ நாங்கள் தான் ரெடியில் போத்தாங்க பல்லு விளக்கு மணி. இப்போ இந்த இது மட்டும் இது பண்ணி போட்டால் போதும். அப்புறம் முடிச்சு வச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் சோறு வச்சுக்கலாம் போதும். ஏன்னா அந்த சாப்பாடு காலுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டுக்கலாம். இதுதான் பொங்கல் சரி. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரெல்லாம் போடலை. தலையெல்லாம் சீவலை. எல்லாம் சீவினதுக்கப்புறம் 6 போடல 7 போடல நின்று இல்லை. அந்த சேரீயில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ண சேரீயில் அப்போ நீங்கள் குண்டா இருக்கீங்கப்பா அப்படின்னு. இப்போ சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் எடுக்கலை. அந்த சேரீ வாங்கிட்டீங்களா? ட்ரெண்டிங் சேரீ அப்படின்னு. அந்த சேரீ நம்மளுக்கு கிடையாது. தப்பு அப்படி சொல்லக்கூடாது. ரெண்ட்டுக்கு வாங்கியிருந்தாங்க. ஆமாம் அது ரெண்ட்டுக்கு சரி. அது வந்து நம்ம ஷூட் அவங்க போனனால அவங்க வாங்கியிருந்தாங்க. இதுதான் வேர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த இயரிங் இது இல்லை படத்தை. பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்தோடனே சாமி கும்பிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இன்னும் கிளம்பல. நான் என்ன கிளம்பவே இல்லை. குளிச்சுட்டுலாம் வந்துட்டே கிளம்பல இன்னும். எல்லோரும் எந்திரிச்சாச்சு. பாப்பாவும் குளித்து ஆஃப் மேக்கப் ஆஃப் ட்ரெஸ் மட்டும் மாற்றி ரெடியாக இருக்கு. தலை காயிற வரைக்கும் உட்காந்துட்டு இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டுருவோம். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையாக இருந்தாலும் நானும் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோடய காஸ்டியூம். எங்களோட காஸ்டியூம். சரி வாங்க சாமி கும்பிடலாம். சாமி சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கோ மேடம். குட்டி மேடம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தேங்காய் உடைக்கக்கூடாது. ஏன்னா இது பெரிய கன்சியாக இருக்கனால தேங்காய் உடைக்கக்கூடாதுங்க. அதனால் சும்மா பழம் மட்டும் வச்சு பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். காலையில் சமைச்சது சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம் இது எல்லாமே சாமிக்கு வந்து ஒரு இதாக படைச்சாச்சு. படையலாம். சாமி கும்பிட்டாச்சு. உணவாக வந்து நைட்டு சாமிக்கு படைச்சோம் இல்லைங்களா? அதுதான் வந்து ஆளுக்கு ஒரு உருண்டையாக சாப்பிட போகிறோம். அதுதான் சாப்பிடணுமாம்மா. அதுதான் முறை. வா தாங்க பொங்கல் சாப்பிடலாப்பா. உனக்கு தரவா? வா பொங்கல் சாப்பிட்றதே சாப்பிடுவோம். பொங்கல் கொஞ்சம் கொடுக்கவா? கொஞ்சம் வைங்க. சரி. எல்லோரும் பார்த்திங்கன்னா சாமி சாப்பாடு தான் சாப்பிட்றோம். சாமி சாப்பாடு கொஞ்சம் பொங்கல். பொங்கல் சாப்பிட்டாங்க. வாங்க சாமி சாப்பாடு சாப்பிடலாம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி பொங்கல். சாரிங்க.
சின்ன மேடத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஹேர் ஸ்டைல் மட்டுமாங்க மேடம்? திரும்புங்க எப்படி? தலை சீவிட்டோம்னா சரி. ஓகே, அவ்வளோதானே? பாப்பா தலை சீவி. நீ பூ வச்சிருக்க. இல்லை சாமி, அட வண்டியில் ரொம்ப பறந்துடும் எல்லாம். எந்திரி மேலே. என்னோட ஃபுல் அவுட்ஃபிட் இதுதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் வச்சுருக்கேன். கனகாம்பரம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏம்மா சாரிக்கு மேட்சாக ஆரம், செயின், கம்மல் அப்படின்னு சொல்லிட்டு மாமா இளநீ ஊற்றிட்டு இருக்காங்க. எனக்கு தான் கிளம்பியாச்சு, குட்டிமா கிளம்பியாச்சு. ஃபோட்டோ ரீல்ஸு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துருக்கு. ரீல்ஸ் இன்னும் எடுக்கலை, வந்து எடுத்துக்கலாம். வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. எப்போ போல் நான் தலைக்கவசம் அணிஞ்சிட்டேன், இவர் தலைக்கவசம் அணிச்சு. இவருக்கு இதுதான் தலைக்கவசம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃபு. ஏன்னா முடி களைஞ்சிரும். ஆமாம். வந்தாச்சு, சுற்றி சாமி கும்பிட்டு நின்றுட்டுருக்கோம். என்ன என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க ஐயரு? தெரியல. பார்த்தீங்கன்னா மார்கழி பூஜை நாளையோட முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பண்ணிடுவாங்களாமா. அதுக்கு வந்து குலதெய்வம் தான் இல்லைங்களா, குலதெய்வம் அப்படி இருக்கிறவங்க பூஜைக்கு நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வரக்குள்ளே அவங்க பூஜை பண்ணி வச்சுருவாங்க. காலையில் 5 மணிக்கு பூஜை, நம்மளால் வர முடிஞ்சதுன்னா காலையில் 5 மணிக்கு வந்துடலாம். இல்லைன்னா 6 மணிக்கு கீழே நம்ம வந்தோம் அப்படின்னா பூஜை பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குலதெய்வம், மாமா வீட்டு குலதெய்வம் இல்லை, எங்கள் வீட்டு குலதெய்வம். இப்போ தான் அமௌண்ட்டு கொடுத்தோம். காலையில் திருப்பி நம்ம இந்த கோயிலுக்கு வருவோம். எதிர்பார்க்கல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தரான நம்ம மயிலக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம அப்படி அதாவது பிரியா குலதெய்வம் கோயிலுக்கு போகிற பாதையில் வந்து அந்த அக்கா வீட்டுக்கு போன நம்ம தீபாவளிக்கு வரும்போது மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் பொங்கலுக்கு வந்து பிடிச்சாச்சு. இப்போ வந்து அக்கா, ஆமாம் பாப்பா, சரி பேக் கேமரா போடுறேன். அக்கா, அவங்க பொண்ணு, அவங்க வீட்டுக்காரரு, அது அக்கா பையன், அது தம்பி. ஹாய் சொல்கிறா? நீ ஒரு ஹாய் சொல்லு. உன் பேர் என்ன? கே வைஷ்ணவி. இவங்களும் நம்ம ஃபேமிலி தான். இப்போ நம்ம ஃபேமிலியே சொந்தக்காரங்கள் ஆகிட்டாங்களா? கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்க்கணும் அப்படின்னு ட்ரெஸ் தைச்சிருக்கிறாங்க. அவங்க பாப்பாவுக்கும் நம்ம பாப்பாவுக்கு ஒரே மாதிரி தைச்சி வச்சு. இன்னைக்கு பிடிச்சே ஆகணும், நம்ம இன்னைக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கயிறு லென்த் அந்த கட் பண்ணி வந்தேன். இதுங்களா? அது இதுக்கும் வைக்கலாம்னு சொல்லி தச்சேன். அப்புறம் அது கல் சின்னதா தான் இருக்கு அப்படின்னு வந்தோம். டீ குடிச்சோம், பொங்கல் சாப்பிட்டோம். பொங்கல் சாப்பிட்டோம். போகி பொங்கல், சி என்ன பொங்கல்? தை பொங்கலா? காணும் பொங்கல். காணும் பொங்கல். நாங்கள் வீடியோவில் சொல்லிட்டோம். காணும் பொங்கல் எனக்கு தெரியாது. நான் வந்து இன்னைக்கு காலையில காணும் பொங்கல்னு சொல்லிட்டேன். அதுல கமெண்ட்ல ஒரு ஆள் சொல்லிருக்காங்க, ஏமா இன்னைக்கு காணும் பொங்கல் இல்லமா, 3வது நாள் தான் காணும் பொங்கல், தப்பா சொல்லிருக்கீங்க. என்னடா ஐயோ அப்படியா, தெரியலையே. நெல்லிக்காய் பறிச்சிட்டு இருக்காங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க வச்சதுனால வீட்டுக்கு வந்தது. ஆமாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். பசிக்குது எனக்கு. வந்து வரும்போதே குறுக்குக்கா 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 அப்படின்னு என் வயிறு. அதனால் இப்போ சாப்பிட போகணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகும்போதே சமைச்சு வச்சுட்டு போயிடணும். வந்து பசி தாங்க முடியாது நம்மளாலாம். நான் பார்க்கதாங்க அப்படியே வீக்கு, பாடி ரொம்ப வீக். வாங்க சாப்பிடுவோம். வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல. பாப்பா சாரி இது பண்ணிட்டு லைவ் முடிச்சவே பிரியா தூங்கிச்சு. லைவ் போடும்போதே
நான் தூங்கிட்டேன். லைவ்ல வந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நான் தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் நான் எந்திரிச்சு. நேற்று நைட்டு வேறு நேற்று நைட் படுக்கும் 10 மணி 1:30 மணியா. அப்புறம் நேற்று ஃபுல்லாக வேலையா வீட்டில் என்ன ஷார்ட்ஸ் எடுக்கல. பட் ஆனால் vlog வந்து எடிட் பண்ணி ஷார்ட்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி இப்போ நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. என்னால் சுத்தமாக நேற்று முடியவே இல்லை. ஃபுல்லாக வேலை. என்னால் வீடியோவே எடுக்கலாம். பிரியா வந்து முடியலன்னு படுத்தேன். மாமா வந்து இப்போல்லாம் இப்போ ரீசெண்டாலாம் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாலுமே. அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் இத்தனை வேலை இருக்குது. ஏன்னா வந்து சில வேலைகள் மட்டும்தான் மாமாட்ட கொடுப்பேன். என்ன அப்படின்னா அந்த பூ கட்டுறது, பூ இந்த தோரணம் இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பொதுவாகவே அவர் தான் பார்ப்பாரு. வெளியே வாசப்பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தால் கோலம் போடுறது, வெளியே கோலம் போடுறது அது எல்லாமே மாமா தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட் வந்து இவங்க அதெல்லாம் செமையாக பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஆனால் வீடு க்ளீன் பண்ணுறது, வீடு துடைக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் திட்டுவார். சும்மா வீடு துடைச்சிட்டே இருக்காது அப்படின்னு. ஆனால் இவங்க மொத்தமாக செய்யும் போது என்னால் சுத்தமாக முடியல. தூங்கிட்டு 5 மணிக்கு அப்புறம் இவ்வளோ லைவ் முடிச்சு கொஞ்ச நேரம் படுத்துட்டா. அப்படி இப்போ தான் எந்திரிச்சு பாப்பாக்கு எல்லாம் டீ வச்சு கொடுத்துட்டேன். சரி அடுத்த நம்ம அவள் பர்கர்னு பாட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் மெயின் என்னன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். பிரெட் எல்லாமே இருக்கு, சீஸ் எல்லாமே. ரொம்ப டயர்டாக இருந்தாலும் நான் செய்யல. அதனால இப்போ என்ன பண்ண போறேன்னா என் தங்கம் ஆமாம் குஞ்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா இப்போ பர்கர் செய்ப்பேன். எவ்வளோ ஃபேங்கிலிஸ்லாம் கொடுக்குறான். இப்போ பர்கர் தான் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். வீட்டில் தான் நான் செய்ய போகிறேன். வாங்க போய் போகிறோம். வேற எங்கேயும் நீங்கள் போகலை? வேற எங்கேயும் எங்களுக்கு பொங்கல் இப்படி தான் போகுமே. நாளைக்கு வேணா மாட்டை குளிப்பாட்டி வேணா பொங்கல் வச்சுருவோம். அது வேணா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொங்கல் எப்போவுமே வருஷம் இப்படி தான் போகும். எங்கள் ட்ரெஸ்ஸு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப டயர்டாக இருக்கு எனக்கு. சரி வாங்க இப்போ போய் செல்ல கொஞ்சம் நேரம் சார்ஜர் போட்டு வேணுங்கிற காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பர்கர் செய்வோம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மொத்தம் ஒரு 4 பர்கர் இல்லை 5 பர்கர் கிட்ட செய்ய போகிறேன். நார்மல் ப்ரெட்டில் தான் வந்து செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். ஏன்னா கட்லெட் நம்ம சைடில் வைக்கணும் இல்லையா, அதனால் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஐயோ இல்லை, உங்களுக்கு உருளைக்கிழங்கு இல்லாமல் வெஜ்ஜு மட்டும் வெங்காயம் மட்டும் இது பண்ணி கொடுக்குறேன். உருளைக்கிழங்கும் 2 கேரட்டும் போட்டு வேக வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு கட்லெட் போட போகிறேன். தள்ளி நின்று ஃபஸ்ட்டு கட்லெட் போட போகிறாங்க. இது வேறு ஜூமிங் வந்து கிடையாது. கட்லெட் போட போகிறாங்க. பிரியா கட்லெட்லாம் போடுறா. கட்லெட் போட்டு இது சென்டரில் வைக்கிறதா? இதெல்லாம் ஓகே தானே. நைட்டு சாப்பாடு இதுங்கும் போது தான் நீ குக்கோ மக்கோ இல்லை. நைட்டு இதெல்லாம் செய்யறதுல நீ நைட்டு சாப்பாடு இதான்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எனக்கு சோறு இருந்தால் தான் நமக்கு அந்த வகுறு நிறைய. இந்த சைடிஸ் இதெல்லாம் வந்து பார்த்து சைடிஸ் கூட கிடையாது. சும்மா சாப்பிட்றது சாப்பாடு போடுறது நம்மளால சாப்பிடுறது. நமக்கு அது விரும்ப நம்ம ஒன்று சாப்பிட்றது பெரிய விஷயம். பாப்பா கோசரம் தான் இப்போ செய்யுது. அது வெளியே போனா சாப்பிட்றாளா என்னன்னு தெரியல. இப்போ இந்த பிள்ளைகள் சாப்பிடுது கேட்குறேன்ல. அப்புறம் அவள் சின்ன வயசுலேருந்தே பர்கர்னு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீஸுக்காகவே சாப்பிடுவா. வேக வச்சு தானே பேசஞ்சிருக்கேன். ரொம்ப கறிகீரை எடுத்துட்டு இப்போ எடுத்துட்டு சும்மா லைட்டாக மேலே மொறு வந்தால் போதும். கறிகிடுச்சுன்னு ஒரு மாதிரி கறி ஸ்டஃப் பண்ணி வெங்காயம் அப்புறமா கொஞ்சமாக ரவை போட்டிருக்கேன் உள்ள, கொஞ்சம் இதாக வரது. அப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். கட்லெட்டு சரி ரெடி பண்ணி கூப்பிடு. சரி டிவி பார்க்க போகிறேன். இன்னைக்கு ஒரு சாமர்த்தி. எப்பவுமே இங்கே அடுப்பிட்ட நின்னா என்னை விட்டு இந்த அந்த சைடு போகவே மாட்டாரு. இன்னைக்கு என்னமோ ஓடுறாரு குடுக்குடுன்னு. எத்தனை மூவி பார்க்கலாம் தான். அப்போ இது போடுறது எக்ஸஸ் போட்டுவிடுங்க. நீங்கள் என்னைங்கன்னா தானே அப்புறம் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இதாக இருக்கு. நான் டிவி பார்க்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் கூட நீ ரெஸ்ட் விட மாட்டியா? அந்த ஜன்னலை திறந்து விட. இதெல்லாம் வெளியில் போட்டு ஸ்மெல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டேன். அப்புறம் எப்படி ஸ்மெல்ல வெளியே போகணும்? வேறு வண்டி கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டணும். சரி நீ ரெடி பண்ணிட்டு கூப்பிடு. சிப்பே பர்கர் பார்த்தீங்கன்னா போட்டுட்டா. இது என்னது கட்லெட் போட்டா. ஆமாம் இது என்ன குட்டி குட்டியாக இருக்கு. அது பிரெட்டுக்கு தகுந்த மாதிரி அதையெல்லாம் போட்டு எடுத்துட்டேன். எனக்கு என்ன பிரெட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டது மாதிரி தெரியல. அடுத்த வாரிசுக்காக போட்டு வச்சிருக்கிறேன். பைத்தியமே இல்லை. அது வந்து பிரெட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டேன். பிரெட்டுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. அதுலேயும் ஒன்று எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஒன்றுக்கு வந்து 2 வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து மிச்சமாயிருச்சு உருளைக்கிழங்கு. சரியா அது சும்மா விடுவானேன்னு குட்டி குட்டியாக தட்டி போட்டேன். சீஸ் கட் பண்ணி வச்சேன். சீஸ் வந்து 2 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். போதும். அதனால தான் ஃபஸ்ட் டைம் எப்பவுமே பர்கர் செய்வேன். அந்த ப்ரெட்டில் வந்து செஞ்சுருக்கேன். மைனஸ் இதெல்லாம் வச்சு செஞ்சுருக்கேன். பட் ஆனால் சீஸ் வச்சு ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன். சீஸ் நான் ட்ரை பண்ணதில்லை. சரி ட்ரை பண்ணுவோம். இதுக்கு பரவாயில்ல. 29 ரூபாயா? 29 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்குமே இருக்குது. 5 இருக்கு. பரவாயில்லையா? வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஓகே. கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு டிமார்ட்டில் வாங்கினது இது.
பாப்பா கேட்டுகிட்டே தான் நாங்கள் போனோம்மா ஆயில் வாங்குறதுக்கு போனோம் பொங்க அப்போ கரெக்டாக சரி ஒன்று வாங்கிட்டு போனால் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா வாசம் கடையில் ஒன்று 80 ரூபா ஆமாம். மொத்த செலவே அவ்வளோ கூட வராது குடும்பமே சாப்பிட்லாம் பன்னீர் தான் அடுத்து என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. அடுத்து பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணலாமா அப்படின்னு அது காரமெல்லாம் வந்து சாப்பிட்டு பழகிக்குவா சாப்பிட்டுப்பா. அதுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியல. பன்னீர் வாங்கிட்டு வந்து வீணா போயிடுச்சு. நம்ம சாப்பிட மாட்டோமா சாப்பிட நீங்க சாப்பிடுவீங்க. அப்புறம் என்ன அன்னைக்கு பன்னீர் இந்த சப்பாத்தி தானே சப்பாத்தி, நல்லா இருக்கும். பூரி செய்யறேன். அடுத்த டைம் போனா பன்னீர் வாங்கிட்டு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சு இது பண்ணிக்கலாம். போட்டாச்சா இது போட்டாச்சு. இனி வந்து லைட்டா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இனி வந்து ஸ்டஃபிங் தான். இனி வந்து நீங்க நல்லா பார்க்கலாம். வாங்க. ஐயோ ஏய் இல்லை அவன் நாங்கள் வீட்டில் போய் முன்னாடி எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்கிறேன் இவன் கதவை திறந்து மேலே வந்து சுற்றி கடல் ஐயோ கடல் பாப்பா சவுண்டை கம்மி பண்ணி தங்க ஒரு 2 சவுண்டு சரி சவுண்டை கம்மி பண்ணு 1 நிமிஷம் போதுமா அவ்வளோதானே சீஸு அவ்வளோதான் நான் என்னது ஒரு வயதுண்ணா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரெட் வந்து நார்மல் பிரெட் தான். இதோட பிரெட் நான் வாங்கல. இந்த பிரெட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 2 இதையும் பண்ணிட்டு வெங்காயம் வச்சுக்கலாம். நல்லா இருக்கு டேஸ்ட்டு கட்லெட்டு நல்லா இருந்துச்சு தாங்க காரம் இல்லை அப்படியே சாப்பிடல. அப்புறம் தக்காளி அப்புறம் இந்த பச்சை கலரில் தலை போடுவாங்க அதுதான் நான் இதில் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன்ல. ஓ அப்படி இதில் போட்டுருக்கேன். பாப்பாவுக்கு வைக்கிறதுக்கு செய்கிறது கம்மியாகவே செய் 2 வெங்காயம் எல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோஸு முட்டைக்கோஸு அப்புறம் இது குடமிளகா இதெல்லாம் சேர்த்து வச்சது. ஆத்தி சந்தனக்கிட்ட ஆத்தி பெம்பரக்கிட்டங்க வச்சாச்சு. ஆத்தி பர்கரு ஆத்தி ஸ்டஃபிங் கட்லெட் வச்சிடலாம். மறுபடியுமா நிறைய வைக்கிற பாப்பாவுக்கு கம்மியாக வை. பாப்பாக்கு இல்லடா. ஓகே ஓகே எனக்கா வச்சாச்சா. இப்போ வந்து சீஸா பீஸா கத்திரி இருக்கா அந்த அப்படியே அந்த ப்ரெட்டு மேலே அந்த சீஸ் அப்படி அப்படி பேண்டேஜ் வெட்டின மாதிரி வச்சிடணும். அப்படியே முழுசா வைக்கலாம். அப்படியே கட் பண்ணா நான் தான் கட் பண்ணேன். போதும்பா நிறைய சாப்பிட்டேன். சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்கோசரம் இல்லை. ஓகே மேலே வந்து உங்களுக்கு ஆனியன் இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா. வை வை வெங்காயம் வை. கிளை வாய் குப்பிளிக்கட் போயிடுச்சு. என் மருமகள் எவ்வளோ செஞ்சுருக்காங்க சைடு. அது மேலே வச்சு நீ இது பண்ணிக்கணும். டன் பர்கர் டன். ஃபர்ஸ்ட் பர்கர் டன். அப்படியா அப்படி வச்சு ஒரு அமுத்து இது அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடணும். அப்படியே சாப்பிடணும். முதல்ல சின்ன மேடத்துக்கு ஒன்று போட்டு கொடுத்துரு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் புள்ள போக்குன்னு போயிடுவோம். இல்ல இதுதான் ஸ்டஃப். இப்படி தான் வைக்க போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பர்கர். ஓகேங்களா? ஓகே. இது வந்து இப்போ யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இங்க வச்சிருங்க. ஏண்டி உனக்கா புள்ளை கொடுத்துட்டேன். சரி ஓகே. இது வந்து பண்ணலாமா? அதே தானே. பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே ஏன்னா அவங்க வெங்காயம்லாம் வைக்கணும் நல்லா இருக்கும். இதுதான் சூப்பராக இருக்கு. எப்படி காரம் இருக்காதுல்ல. காரம்லாம் இருக்காது. காரம் அதே மாதிரி ரொம்ப பெருசாக வைக்காத சும்மா 2 லேயர் மட்டும் வை. வெங்காயம் பச்சையெல்லாம் வைக்க வேண்டாம். பாப்பாக்கு வச்சு எல்லாம் வைக்கலாம். பாப்பாக்கு வந்து இது போட்டாச்சா சீஸ் அடியில் ஒன்று மேலே அது முழுசாகி போட்டுரு. பாப்பாக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவோம். ஓ அப்போ சீஸ் நல்லா மெல்ட் ஆயிரு மாதிரியா ஆத்தி சீஸு ஆத்தி பர்கரு ஆத்தி காக்கா வடக்கி காவல் கத்த மாதிரி எப்படிலாம் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிறா. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏமா டிவி யாரா பண்ணா ஏன் பாப்பா சவுண்டை குறைச்சி விடுனா பாப்பா சொன்னேன். போ பாப்பா போட்டு விடுவாப்பா. உங்க அப்பாவே இந்த போ பாப்பா போட்டு விடு. நான் சும்மா இன்னைக்கு ஒரு படம் பார்க்கலாமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதே ஆர்வம் போயிட்டு இருக்கு. இவ்வளோ எனக்கு இது கூப்பிட்றாலே நினச்சி நான் வந்து சும்மா நின்று இப்படியே நின்று இப்படி விட்டுரு சவுண்ட் வைக்காது. நான் வந்து அப்படியே படம் போகுது இங்கே நீ vlog எடு. அடுத்து பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்லெட் இதை வச்சுட்டு மேலே கட்லெட் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக சாஸ். பாப்பாக்கு வந்து இந்த இதெல்லாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து போடலை. ஏத்தங்க சாஸ் ஆமா
இது வெண்ணெய் இருந்துச்சுல. அட ஆமாம் வெண்ணெய் பட்டர். லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணட்டா? நல்லா இருக்கும். வெண்ணெய் எடுங்க. வெண்ணெய் எடு. டேய் வெண்ணெய் ஏறா வாடா வெண்ணெய் போடா வெண்ணெய். இது எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் நீ மறந்துட்டியா? இப்பதானே செய்ய ஆரம்பிச்சது. இந்த சொராய் விட்டுக்கு என்ன சொராவி விடுறேன். கெட்டியாக தான் இருக்கும். சொராவி விடுறேன். ஜில்லுன்னு இருக்காது. ஆத்தி சந்தன கிட்டு பூமாலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த பர்கர் அழைக்கிறது. கடவுளே. ஓகேவா? அப்படியே ஒரு தடவை வச்சு திருப்பி விட்டேன்னு சரியா போய். இது நம்ம குட்டி மக. அது அப்படியே ஒரு திருப்பி அடியில் அந்த ஹீட்டாக அப்பா அது வந்து அது பெருசா இருக்கறனால திருப்பி போட முடியல. அடுத்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது பார்த்துட்டு அந்த இது வாங்கிக்கலாம். ஏப்பா பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம்ல இப்படி அந்த இது வாங்கிக்கலாம். ஓகே நம்ம கட் பண்ண வேணாம். அப்படியே சாப்பிடுறியா? சரி கொடுத்துரு அப்படியே கொடுத்துரு. வாவ் வாவ் பர்கர் ரெடி. இன்னும் ஒரு சந்தோஷம் காட்டி முஞ்சி எனக்கு. பாப்பா கீழே உட்காராதேன்னு சொல்லிடு. அப்படியே வச்சு அப்படியே கடிச்சு சாப்பிடுமா. சீஸோட அப்படியே சாப்பிடணும். நீ வந்து அது வெண்ணெய் ஊற்றி சாப்பிடு. ஏய் தெரியாது உனக்கு இதோட சாப்பிடும்போது தெரியாதுமா. சரியா? ம் அம்மாக்கு அதை அப்படியே எடுத்து கொண்டு கொடுத்தாங்க. ஓகே சந்தனக்கிட்டு. ஆமா உங்களுக்கு கட்லெட் வேணும். எப்படி எடுத்து சாப்பிடுவா? இப்போ தட்டை கீழே வச்சுட்டு தட்டை கீழே வச்சு ரெண்டு பக்கம் தட்டை கீழே வைமா. அப்படி எடுத்துக்க. ரெண்டு கையிலையும் பிடிச்சி சாப்பிடு. நல்லா இருக்கா? சவுண்டே காணா. இருந்தாலும் ஒரு கட்லெட் வச்சா நல்லா தான் இருக்கும். ஒன்று மட்டும் வைக்கிட்டா? குட்டியாக இருக்கிறது வேணும். ஏன் பயப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிச்சது இன்னும் ரெடி ஆகுதுல. துடியாக பிடிச்சிட்டு இருக்கு. அவ்வளோதானே எனக்கு ரெடி பண்ணு. நல்லா இருக்கா? வந்து வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பர்கர் செஞ்சதுக்காக உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். வேற என்னது கிஃப்ட்? லவ் யூ. லெமனே சூப்பர் செமையாக இருந்துச்சு. கடையில் சாப்பிட்றத விட நல்லா இருந்துச்சு. எப்பவுமே எல்லா விஷயமே அப்படித்தான். நம்ம கடையில் சாப்பிட்றது ஏனோ தானே செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்யறது நம்ம ரசிச்சு செய்வது. நல்லா இருக்கு. பாப்பாக்கு என்ன? ஆமாம் எனக்கு இன்னொன்று போட்டாச்சு. கடைசியாக ஒன்று வரும், அது என்னோடது. ரெண்டு இருக்கு, ரெண்டு போட்டலாம் கடைசியாக. ஒரு நிமிஷம் இதை தூக்கி இது மேலே வச்சு டபுள் லேயர் பர்கர். கொடுத்துருவா பாப்பாக்கு. இருக்கட்டும். சரி அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் எனக்கு சாப்பாடு வச்சுக்கலாம். சாப்பாடு உங்களுக்கு எவ்வளோ வேணும் பார்த்துட்டு வைங்க. ஒரு டம்ளர் வச்சிங்கன்னா தரேன். சரி. இது சாப்பிடலையா? ஏன் இதுக்கு தானே இப்போ தெரியுது நான் ஏன் உனக்கு எதுவும் செய்ய வேண்டாங்கிறேண்ணா. இது செஞ்சு எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு லூஸு. வேறு ஒன்று தான் போட்டால் அது ஒரு கடி தான் கடிச்சிருக்கிறார். இதுதான் உனக்கு வேணா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றது. நீயா செஞ்சேன்னு சாப்பிட மாட்டாத. தண்ணி கொடுத்துருவா. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்கர் செஞ்சோம் இல்லையா, அதில் வந்து குட்டி குட்டி பீசஸ் வந்து இருந்துச்சு. அதில் வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றத விட காய் சாம்பார் சாப்பாடு இப்படி போட்டு ஒட்டுக்கா பிணைஞ்சு நல்லா சுட வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களும் வந்து அங்கே சாப்பாடுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். மாமாக்கோ அத்தைக்கு பாப்பாக்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் உள்ளே வந்துட்டேன். இது வந்து நான் சாப்பிடவே இல்லை. அவங்க சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் சாப்பிடலை. ஓகே வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கலவரம் கொண்டு போய் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் தூங்க போகிறோம். நம்ம விலாக் இதோட முடிச்சுக்கலாம். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்யூனிஃபார்முக்கு மாறிட்டு
படுத்துட்டாங்க. நம்ம வந்து நாங்கள் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பொங்கல் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம். நீங்கள் வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் இப்போ வரைக்கும் பொங்கல், அதாவது சக்கரை பொங்கல் வச்சு தான் வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து வெள்ளை பொங்கல் வைக்கிறாங்க. மாமா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பொங்கல் வைப்பாங்களாமா. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் வச்சதில்லை. 8 வருஷமாக நானும் வச்சதில்லை. இப்போ வந்து நான் பார்த்துட்டு சொன்னேன், என்ன வெள்ளை பொங்கல் வச்சுருக்காங்க, சூரிய பகவானோட பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் தானே, அப்புறம் எதுக்கு வெள்ளை பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை வந்து எனக்கு கிளியர் பண்ணுங்கள். பெண் பிள்ளை இருந்தால் 2 பொங்கல் வைப்பாங்க. பெண் பிள்ளை இருந்தால் 2 பொங்கல் வைப்பாங்க தெரியும். ஆனால் வெள்ளை பொங்கல் ஓகே சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி வைக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு பொங்கல் வந்து வெள்ளை பொங்கல், ஒரு பொங்கல் சக்கரை பொங்கல் இப்படி வைப்பாங்க. அப்படியா? அதுக்காக. ஓ சரி சரி ஓகே. இன்றைக்கி நாங்கள் போட்டிருந்த காஸ்டியூம் எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் மாமாவுக்கும் ஒரே மாதிரி கிடச்சிருச்சு. பாப்பாவுக்கு வந்து இந்த தடவை கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ப்ளூ தான், பட் இருந்தாலும் வந்து எங்களோட நேவி ப்ளூ, பாப்பாவோட ஸ்கை ப்ளூ அந்த கலரில் கிடச்சிருந்தது. பாப்பாவோட சாரியுமே நாங்கள் பார்த்தோம், கலர் இல்லை, அதனால வந்து எடுத்துகிட்டேன். அதனால அந்த கலர் எடுத்துட்டோம். என்னோட இது வந்து பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா, வருங்காலத்தில்ங்கும் போது நம்ம அடிக்கடி கட்டுற ஒரு விஷயந்தான், அடிக்கடி போடுற ஒரு விஷயந்தான். அதனால் எனக்கு அது சுத்தமாகவே எனக்கு அப்போ இருந்தே பிடிக்காத ஒரு விஷயந்தான். இப்போவுமே வீடியோக்காக ஒரு 10 செகண்ட் கட்டுவேன். முக்கால்வாசி என்கிட்ட சேலை தான் இருக்குது. பட் ஆனால் சேலை எந்த இடத்துக்குமே நான் கட்டணும் வைக்கணும் அப்படிங்கிற அந்த பிரியுமே வராது. ஆனால் கம்பல்சரி கோயிலுக்கு, வளகாப்பு, அப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன், காது குத்து, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே சாரீ எடுத்துருவேன். சாரீ தான் கட்டுவேன். ஆனால் சாரீ பிரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சாரீ பிரியம் கிடையாது. இருந்தாலும் அது வியர் பண்ணால் தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு இது மைண்ட் செட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சாரீ எடுத்துருவேன். பட் ஆனால் எனக்கு சுடிதார் தான் ரொம்ப பிடிக்கும். அது லாங் டாப் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓப்பன் டாப் அவ்வளோக்கா பிடிக்காது. லாங் டாப் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த 8 வருஷமாக நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வந்து கொண்டாடி இருந்தோம். நாங்கள் 3 பேர்னால் நானும், மாமா, பாப்பா, நாங்கள் 3 பேர் கொண்டாடுவோம். எங்கள் அத்தையோடு சேர்த்து 4 பேர், நாங்கள் 4 பேர் சேர்ந்து கொண்டாடியிருக்கோம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குட்டி தங்க வந்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் கொண்டாடினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த வருஷம் வந்து கையில் வந்துடுவாங்க. அதை நினைக்கும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இந்த விலாகை வந்து இதோடு முடிச்சுக்கலாம். என் சாரீ எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சண்டை கட்டி வாங்கிட்டு வந்தேன் சேலையை. ஓகே, புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீழே வந்து கமெண்ட்டுக்கு பக்கத்தில் இப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? பாய், டாடா, see you.